அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மைண்ட் புக் 24. முயற்சியில் பெரிய வெற்றி அடையலாம். முயற்சி திருவினையாக்கும் என்ற நமது பழமொழிக்கு ஏற்ப நாம் நம் வாழ்க்கையில் விரும்பும் எந்த ஒரு சிறு காரியங்களும் முழுமை பெற இடைவிடாத முயற்சி தேவைப்படுகிறது. ஆனால் இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய 2 விஷயங்கள் இருக்கிறது. ஒன்று, நீங்கள் எடுத்த காரியம் முழுமையாக வெற்றி பெறுகிறதா? இரண்டாவது, நீங்கள் இடைவிடாத முயற்சிகளை தொடர்ந்து எடுக்கிறீர்களா? நமது முயற்சியின் முடிவில் ஒரு காரியம் முழுமை பெற்றது போல் நமக்கு தெரியும். ஆனால் அந்த காரியம் நடைமுறைக்கு வரும்போதுதான் இன்னும் முயற்சிகளும் அனுபவங்களும் தேவை என்பது நமக்கு தெரிய வரும். உதாரணமாக, ஒரு வேலைக்கு நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள், இடைவிடாத முயற்சி. சரி, வேலை கிடைத்து விட்டது. வேலைக்கு செல்லும் போதுதான் உங்களுக்கு தெரிய வரும், நம் முயற்சி இன்னும் முழுமை அடையவே இல்லை என்று. காரணம், அந்த வேலைக்கு இன்னும் அனுபவங்கள் தேவை என்று உங்களுக்கு தெரிய வரும்போதுதான் அனுபவத்தை நோக்கி உங்களது முயற்சி செல்ல தொடங்குகிறது. ஆர்வத்தில் தொடங்கிய உங்கள் சுய முயற்சிகள் அனுபவத்தை தேடும் முயற்சிகளாக மாறுகிறது. இங்குதான் இடைவிடாத முயற்சி என்பது 2ஆம் நிலைக்கு வந்து சேர்கிறது. வேலையில் இருக்கும் பிரச்சனைகள், வேலையில் உள்ள சக மனிதர்களிடம் நிலவும் சமநிலையில் இல்லாத உறவு நிலைகள் உங்களை ஆச்சரியப்படுத்தலாம் அல்லது அதிர்ச்சிக்குள்ளாக்கலாம். ஒவ்வொரு அலுவலகத்திலும் தொழிலிலும் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கும். நாம் அங்கே காலடி எடுத்து வைத்த பிறகுதான் தெரிகிறது உங்கள் முயற்சிகள் இன்னும் தேவை என்று. கவனம். மொத்தத்தில் தொடர் முயற்சி, இடைவிடாத முயற்சி என்பதெல்லாம் வீண் முயற்சி என்றே சொல்லலாம். சிறு முயற்சி போதும். சிறு முயற்சியில் அவசரம் இருக்காது, தோல்விகளும் பெரிதாக இருக்காது. ஆனால் பெரும் முயற்சிகளில் அதிகம் அவசரங்கள் இருக்கும், பதட்டங்கள் இருக்கும், தோல்விகளும் பெரிய அளவில் இருக்கும். சிறு தோல்விகளை மறுபடியும் சிந்தித்து முயற்சி செய்ய கால அவகாசம் எடுத்து ஒரு தெளிவு கிடைக்க நமக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் பெரும் தோல்விகள் பெரும் அதிர்ச்சியை கொடுக்கும், நம்மை முடங்கி போகக்கூட செய்யும், தாழ்வு மனப்பான்மை ஏற்படும். முயற்சி என்றால் அதன் உள்ளார்ந்த அர்த்தத்தை தெரிந்து கொள்ளுங்கள். செயல் நடவடிக்கை தான் முயற்சி. நாம் சிந்தித்தபடியே பகல் கனவு காண்பது முயற்சி அல்ல. முயற்சிக்கு முன்னதாக நாம் சிறிதான சிந்தனை கொள்ளலாம், ஆனால் அடுத்து நடவடிக்கைகள் இறங்க பழக வேண்டும். ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். ஒரு புத்தகம் எழுத வேண்டும், அல்லது ஒரு வேலையை முடிக்க வேண்டும், அல்லது நீங்கள் படிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். ஆனால் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று உங்களுடைய ஆழ்மனதில் ஏற்கனவே பதிந்திருக்கின்ற சோம்பலான நினைவுகள் உங்களை வேலை செய்ய விடாமல் தடை செய்து கொண்டே இருக்கும். உங்கள் உடலானது சோர்ந்து போகக்கூடும். இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு யுக்தியை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். 1 minute effort, 1 நிமிட முயற்சி என்ற ஒரு யுக்தி இருக்கிறது. அதை நீங்கள் கடைபிடிக்கலாம். அது என்னவென்றால், முதலில் நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் சென்று அமருங்கள். 1 நிமிடம் அமர்ந்திருங்கள் போதும். அடுத்ததாக நீங்கள் எழுந்து வந்து விடலாம். சற்று நீங்கள் காலார நடந்துவிட்டு மறுபடியும் அதே இருக்கையில் சென்று அமருங்கள். நீங்கள் மனதிற்குள் 1 நிமிடம் தான் என்று நீங்கள் அதை பதிந்து கொள்ளுங்கள். வேலை செய்திருக்கிற டூல்ஸ், அதாவது உபகரணங்கள் என்னவோ அதை எடுத்து வையுங்கள். அடுத்ததாக நீங்கள் எழுந்து விடுங்கள். மறுபடியும் நீங்கள் காலார நடந்துவிட்டு அந்த இருக்கையில் சென்று அமருங்கள். நீங்கள் புத்தகம் எழுத வேண்டும் என்றால் 1 பக்கம் மட்டுமே நான் எழுதுவேன், 1 நிமிடம் மட்டுமே செலவழிப்பேன் என்று சொல்லிக்கொண்டு எழுத ஆரம்பிங்கள். இல்ல, நான் 1 பக்கம் எழுத முடியவில்லை என்று சொன்னால் 1 பத்தி என்று சொல்லுவோம், சில வரிகள் அடங்கியது, அதை எழுதுவேன் என்று நீங்கள் தீர்மானியுங்கள். சரி, எனக்கு அது கூட முடியாது என்று சொன்னால் 1 வரி மட்டும் எழுதுங்கள். 1 பக்கம் எழுதிவிடலாம், 1 பத்தியும் எழுதிவிடலாம். 1 வரி சரியாக எழுதுவதற்கு மிக முயற்சி தேவை. 1 நிமிட முயற்சி என்ற யுக்தியில் நீங்கள் 1 வரி கூட எழுதிவிடலாம். அதனை நீங்கள் பழக்கப்படுத்திக் கொண்டால் அது ஆழ்மனதில் பதிந்த பிறகு நீங்கள் அந்த இடத்தில் அமரும் போதெல்லாம் 1 நிமிடமானது 5 நிமிடம் ஆகும். 5 நிமிடங்களை கூட்டிக் கொண்டே செல்லும். இறுதியில் அந்த வேலை நீங்கள் சீக்கிரமாக முழுமையாக முடிக்கக்கூடிய ஒரு திறனை உங்கள் ஆழ்மனம் உங்களுக்கு கொடுக்கும். ஆதலால் சிறு முயற்சிகளை மட்டும் எடுக்க புதிதாக பழகிக் கொள்ளுங்கள். சிறு முயற்சிகள் உங்கள் திறமைகளை அடையாளம் காட்டும். அவசரமாக எடுக்கும் பெரும் முயற்சிகள் நமது இயல்பான திறமைகளை கூட மறைத்துவிடும். எதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்பதில் கவனமாக இருங்கள். தேவையற்ற காரியங்களில் முயற்சிகளை எடுக்காதீர்கள். தேவையுள்ள காரியங்களில் நிதானமாக சிறு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். நிஜமாக நடந்த ஒரு கதையை நான் சொல்கிறேன். என் நண்பர் ஒருவர், அவர் பெரிய ஆசைகளை அவருக்குள் விதைத்துக் கொண்டார். கொஞ்சம் பணம் கொடுத்தால் போதும், கோடிக்கணக்கான பணம் நமக்கு கிடைக்கும் என்று பலரை ஆசை காட்டி பெரும் பணத்தை வரவு செய்து கொண்டார். ஒருத்தனை ஏமாத்தணும்னா அவன் கிட்ட கருணை எதிர்பார்க்க கூடாது, அவன் ஆசையை தூண்டணும். அதான் பேசிக். நல்ல யுக்தி.
அந்த பணத்தை ஒரு இடத்துக்கு அனுப்புகிறேன் என்று சொல்வார். ஆனால் திரும்பி வருவார், சரியான போதையில் வருவார். பணம் அதிகமாக கையில் புழங்கியதால் குடிபோதை அதிகமாகிக் கொண்டே வந்தது. எப்போதும் புகைப்பிடித்துக் கொண்டிருப்பார், குடித்துக் கொண்டிருப்பார். அவருடைய துணைவியார் எனக்கு நல்ல பழக்கம். அவர் என்னிடம் மிகவும் வருத்தத்துடன், ஒரு மாதத்திற்கு 2000 மட்டுமாவது என்னிடம் கொடுக்க சொல்லுங்கள், நான் குடும்பத்தை கொண்டு செல்கிறேன் என்று சொல்வார். கண் கலங்கி போவார். அவருக்கு ஒரு மகனும் மகளும் இருந்தார்கள். வறுமையில் வாடினார்கள். ஆனால் இவர் எனக்கு மிகவும் மனம் அழுத்தமாக இருக்கிற என்று ஒரு காரணத்தை சொல்லி அவருக்கு ஏற்கனவே இருக்கின்ற அந்த போதை பழக்கத்தை தொடர்ந்து கொண்டே இருந்தார். நண்பர்கள் எச்சரித்தார்கள், நானும் கூட அவரை எச்சரித்திருக்கிறேன். ஆனால் அவர் எதையும் கண்டுகொள்ள மாட்டார். ஒரு நாள் அவருடைய மனைவி துடித்து இறந்து போனார். தேவையற்ற காரியங்களில் முயற்சிகளை மேற்கொண்டால் தேவையற்ற விளைவுகளை நாம் சந்திக்க வேண்டியது வரும். தேவையான காரியங்கள் எது என்பதையும் தேவையற்ற காரியங்கள் எது என்பதையும் பிரித்து பார்க்கின்ற ஒரு நிதானம், தெளிவினை நீங்கள் பெற்றுக்கொள்வது மிக மிக அவசியம். நான் சிறு முயற்சி தானே எடுக்கிறேன் என்று தேவையற்ற காரியங்கள் இறங்காதீர்கள். இதை பழகினால் என்ன செய்யும், கொஞ்சம் முயற்சி செய்து பாருங்கள் என்று நண்பர்கள் சொல்வார்கள். இப்படியாக போதை பழக்கங்களை பழகியவர்கள் பெரும் முயற்சி எடுத்தாலும் அதிலிருந்து விடுபட முடியாது. காரணம் என்னவென்றால், தேவையான காரியங்கள் உங்களுடைய சிறு முயற்சி என்றாலும் அதில் நீங்கள் இறங்குங்கள், அதில் நீங்கள் வெற்றி பெறலாம். ஆனால் தேவையற்ற காரியங்களில் சிறு முயற்சி என்ன, அது தொடர்ந்து பெருமுயற்சி எடுத்தாலும் அதனுடைய விளைவுகள் நீங்கள் விரும்பத்தகாத முறையில் தான் இருக்கும் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். ஒருவர் முயற்சி செய்வது அது சிறு முயற்சியா அல்லது பெருமுயற்சியா என்பதில்லை. ஆனால் அந்த முயற்சிகள் சுய முன்னேற்றத்துக்கு ஏதுவாக இருக்கிறதா என்றால் பெரும்பாலும் இல்லை. பிறர் முன்னேற்றத்துக்கு தான் உலகில் உள்ள பல பேர் அனைத்து முயற்சிகளையும் அனுபவங்களையும் கொடுக்கிறார்கள். பொதுவாக உலகில் 80% பணம் 20% மனிதர்களிடம், அதாவது பெரும் பணக்காரர்களிடம்தான் இருக்கிறது. ஆசைகள் முயற்சிகளை ஊக்குவிக்கும், ஆனால் மொத்த பலனையும் அனுபவிக்க இடம் கொடுக்காது. சிறு முயற்சிகள் ஆர்வத்தை கொடுக்கும், பெரும் முயற்சிகள் ஆசையை தூண்டும். சிறு சிறு முயற்சிகளாக எடுத்து உங்கள் மனதை பழக்கிக் கொள்ளுங்கள். முயற்சிகளை எடுக்கும் பொழுது சற்று இடைவெளி கொடுங்கள். உங்கள் மனம் நிதானமாகட்டும். உடனேயே அடுத்தது என்று அவசரப்படாதீர்கள். மாவீரன் நெப்போலியன் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர் மிக அழகாக ஒரு உதாரணம் கூறுவார். நான் ஒரு காரியத்தை செய்கிறேன் என்று சொன்னால் என்னுடைய மூளையில் பல அறைகளை நான் வைத்திருக்கிறேன். கற்பனையில் ஒரு அறையை திறப்பேன், அதில் உள்ள வேலைகளை நான் முடிப்பேன், அதற்குரிய சிறிய முயற்சிகள் எடுப்பேன், அவ்வளவுதான். அது முடிந்தவுடன் அந்த அறையை பூட்டிவிட்டு அடுத்த அறையை திறந்து கொள்வேன். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி செய்து பெரும் வெற்றிகளை பெற்றவர் மாவீரன் நெப்போலியன். நீங்கள் எப்படி? முயற்சியின் முடிவுகளை அதிகம் எதிர்பார்க்காதீர்கள். உங்கள் சிறு முயற்சிகளையும் பயிற்சிகளுடன் இணையுங்கள். பயிற்சியற்ற முயற்சி பயனற்றது என்பதை மறவாதீர்கள். பயிற்சியுடன் கூடிய உங்களுடைய முயற்சிகளுக்கு ஆழ்மனம் தன்னிடம் உள்ள அனுபவங்கள் மூலம் உங்களுக்கு வழிகாட்டும். சிறு சிறு முயற்சிகளில்தான் வெற்றியின் முகவரி இருக்கிறது. தொடர்ந்து சிறு சிறு முயற்சிகள் பெரும் வெற்றியை கண்டிப்பாக தரும். நன்றி, வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய விமர்சனங்களையும் கருத்துக்களையும் கேள்விகளையும் கமெண்ட் பாக்ஸில் நீங்க கொடுங்க. அப்படியே நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. உங்களுடைய அன்பான ஆதரவை என்றும் எதிர்பார்க்கின்றோம்.